ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா களத்திரக்காரகன், சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், திடீர் பணவரவு, அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். இதே காலகட்டத்துல குருவோட வீட்டுல இருந்து சுக்கிரன் உச்ச பலம் 200% பலன் அளிக்கக்கூடிய அவையில பாத்தீங்கன்னா உச்ச பலத்துல இருக்கிறார். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவரோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்துறார். அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் உச்ச நிலையில் இருந்து பலனடிக்கக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது, அது மட்டும் இல்லாம ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குது, பார்வை பலன்கள் எப்படி இருக்குது. குரு பாத்தீங்கன்னா இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகி பாத்தீங்கன்னா சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான அமைப்பை பெற்றுள்ளார். அப்ப இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும், உங்களுடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும், குடும்ப வாழ்க்கை உறவு நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்களோட பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியா வீடியோவை உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீன ராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசியான மீன ராசிக்கு என்ன விதமான குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ராசியிலேயே ராகு பகவான் இருக்காரு. உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப என்னன்னா, இப்ப உங்களுடைய ராசியில உச்ச சுக்கிரன் வந்து உச்சம் அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. மீனராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ 7.5 சனி காலகட்டமா இருக்குது. அடுத்து ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ராசிக்கு வர இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாலேயே சுக்கிரன் உச்ச நிலையை அடைந்து ராகுவோட சேர்ந்த உச்ச நிலையில இருக்கிறதும், 3 குடையவனோடு சேர்ந்து பரிவர்த்தனை, 3 8 குடையவனோடு சேர்ந்து பரிவர்த்தனை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. என்னன்னா, இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்களோட முயற்சி எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல வருமானத்தை நீங்க பார்க்கலாம். பொருள் வரவு நல்லா இருக்கும், முயற்சியும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ராகுவோட சேர்ந்ததுனால ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா இருப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் கடந்த காலங்கள்ல இந்த சனி 7.5 சனி பாதிப்பால கொஞ்சம் மந்த நிலை ஏற்பட்டு போச்சு, மந்தமாகி போச்சு. மந்தம்னா என்னன்னா, வேலை தொழிலும் மந்தமா இருக்குது, இன்னொன்று நம்ம செயல்பாடுகளே மந்தமா இருக்குது. போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு போறது இல்லை. ஆமா, திட்டமிடுறது ஒண்ணு, செயல்படுத்துறது ஒண்ணு அப்படிங்கிறது மாறி போயிடுச்சு. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திட்டமிட்டபடி செயல்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்கு. உங்களோட முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய காலகட்டம். பல முயற்சி எடுத்து ஜெயிக்கல, இப்ப என்ன ஜெயிச்சிட போறீங்க அப்படின்னு அமைதியா இருந்துடாதீங்க. இந்த காலகட்டம் தான் ரைட் டைம். இப்ப உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். அதுவும் குரு ராசிநாதனே ராசிக்கே வர்றார். அப்ப என்னன்னா, 2 சுபகிரகங்கள் சிறப்பா செயல்பட போகுது. திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்க போகுது. ஏன்னா 8க்கும் சுக்கிரன் தானே காரகரா இருக்காரு உங்களுக்கு. அப்ப திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகுது. இன்னொரு விஷயத்த பாருங்க, சுக்கிரன் அங்கிருந்து நேரடியா 7ஆம் பார்வையா எதை பார்க்கிறாரு? நேரடியா கண்ணை விட்டு 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப பாருங்க, கூட்டு தொழில், வெளிநாடு, போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்கிறது, ஆமா, விளையாட்டுத்துறையில இருக்கவங்க விளையாட்டுத்துறையில ஜெயிக்கிறது, மீடியா துறையில ஜெயிக்கிறது, ஆமா, இந்த இதுல தொழில்ல வியாபாரத்துல இருந்த போட்டிகள்லாம் ஜெயிக்கிறது, போட்டிகள்லாம் ஜெயிச்சு நல்ல வருமானத்தை பெறுறது அப்படின்னு அருமையான விஷயம் நடக்க இருக்குது. எப்பேற்பட்ட போட்டியா இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருங்க. இந்த காலகட்டம் நல்ல வருமானம் வரும் உங்களுக்கு. வருமானத்துல எந்த குறையும் இருக்காது. வருமான குறை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இல்லை. நல்ல வருமானம் வரவு வரக்கூடிய காலகட்டம். ராகு இழுத்துக்கிட்டு வந்துடுவாரு, சுக்கிரன் இழுத்துக்கிட்டு வந்துடுவாரு. உங்களோட முயற்சிக்கு ஏற்றாறு போல அங்கங்க என்னென்ன உங்களுக்கு தேவையோ அனைத்தையும் வந்துடுவாரு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன செலவுகள் தவிர்க்க முடியாம இருக்கும் நமக்கு. ஏற்கனவே நம்ம உருவாக்கி வச்சதுதான்.
சின்ன சின்ன செலவுகள் எந்த அளவுக்கு பணம் அந்த அளவு வருதோ அந்த அளவுக்கு சில செலவுகளும் செய்ய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஆனா இந்த விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஆமா, கவனம் எடுத்துக்கணும். ஆமா, கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி வேற ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. அதே மட்டும் மற்றபடி பொருளாதாரத்துல இருந்த சிக்கல், பொருளாதாரத்துல இருந்த சூழ்நிலைகள் நல்ல மாற்றம் அடையக்கூடிய காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்குது. அதுல எந்த குறையும் இல்லை. பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எடுக்கலாம். இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனையில ஒரு தீர்வு எடுக்கலாம். அதுக்கான விஷயங்கள் நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, திருமணம், குடும்ப வாழ்க்கை. திருமணம் குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போகுது. இந்த பொருளாதார சிக்கலால கொஞ்சம் மனசிரமங்கள்ல போனாலும், ஆனா இப்ப பொருளாதாரத்துக்கான விடிவு காலம் வந்துருச்சு, முன்னேற்றம் வந்துருச்சு. அது ஒரு பக்கம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம். பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி பெறப்போம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, திருமணம். ரொம்ப நாளா மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கல. இந்த வருஷம் நடக்குமா, இந்த மாசம் நடக்குமா அப்படின்னா, திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். உறுதியா திருமணம் நடக்கும். ஆமா, அலைஞ்சு திரிஞ்சு வரன் பார்த்து பார்த்து பார்க்க முடியல, எந்த வரனை பார்த்தாலும் செட் ஆகல, பொருத்தம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, பிடிக்கல, அப்படி இப்படின்னு பல்வேறு காரணங்களால தள்ளி போன திருமணங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அந்த பரிவர்த்தனை யோகத்துல சிறப்பா நடக்கும். ஆமா, 7க்கு 7 சமசப்தம பார்வையாலையும் நடக்குது. அப்ப உங்களுக்கான விடிவு காலம், வாழ்க்கை தொடக்கம், வருமானத்தின் தொடக்கம், வருமானத்தின் புதிய தொடக்கம் அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நடந்தேறக்கூடிய வகையில நல்லபடியா இருக்குது. அப்ப ஏதாவது முயற்சிகள் நீங்க செஞ்சு வச்சிருந்தாலும் அதற்கான பலனை நீங்க இப்ப எதிர்பார்க்கலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திடீர் லக்கு அதிர்ஷ்டம் எதுனா இருக்குதா? இந்த மாதிரி சொல்றாங்களே சார், லாட்டரி டிக்கெட் யோகம், அடுத்து வேற ஏதாவது திடீர்னு எனக்கு எதிர்பாராத வகையில எங்க தாத்தா பாட்டி சொத்து கிடைக்கிறது, ஆமா, ஏதாவது ஒரு வழியில எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி, இல்லை வருமா வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மகிட்ட பல்வேறு விதமான கேள்விகள் வரும். இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, இந்த மாதிரி சுப கிரகங்கள் சேர்க்கை, அதுவும் தனம் சார்ந்த கிரகங்கள், பொருள் பற்று சார்ந்த கிரகங்களா இருக்குது. பொருளாதார உயர்வை தரக்கூடிய கிரகங்கள், திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகங்களா இருக்குது. அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கையில என்ன நடக்குது அப்படின்னு நம்ம இதுல பார்த்தோம்னா, ஒரு லக்கு அப்ப அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு, உங்களுக்கு உறுதியா உண்டு. ஏன்னா ராகுவோட சுக்கிரன் குரு பரிவர்த்தனை உறுதியா உண்டு. 8க்குடையவராகவும் இருக்கிறாரு சுக்கிரன், அதனால உறுதியா உண்டு. முயற்சி செய்யுங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசா புத்தி இருக்குன்னு பார்த்துட்டு முயற்சி செய்யுங்க. லாட்டரி டிக்கெட் எடுக்கிறேன்னா எடுங்க. இல்லை இன்சூரன்ஸ் ஏதாவது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த சைடு ஒரு பெரிய லெவலில் அது இன்சூரன்ஸ் அந்த மாதிரி அமௌண்ட்டுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. பெரிய இந்த ஷேர் மார்க்கெட் முதலீடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த எப்படின்னா அந்த மறைமுக வருமானம் இதெல்லாம் திடீர்னு ஒரு நல்ல அமௌண்ட்டாக இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இப்போவோ முதலீடு பண்ணேன், இப்போ ஒரு பெரிய அதிர்ஷ்டம், இப்போ ஒரு பெரிய இன்கமாக ஜென்ரேட் ஆகி வர்றது, எப்போவோ வாங்கி போட்ட இடம் இப்போ 10 மடங்கு ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த அதிர்ஷ்டம் மாதிரி, இந்த மாதிரி ஒரு லக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு விஷயம் நிற்கும். எதிர்பார்க்காத வகையில் நிற்கும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அதுவும் லாட்டரி டிக்கெட் மூலமாக தான் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு எடுங்க. அதுக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது, லக்கு இருக்குது. அடுத்து உறவுகள் சார்ந்த மன வருத்தங்கள் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ நீண்ட நாளாக நம்ம பல்வேறு நடிகர்களில் இருந்தோம், குடும்ப உறவுகள்லையும் கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருந்து வந்தது, அதெல்லாம் இப்போ மாறும். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள், சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம இருந்தது, பேச்சுவார்த்தை பிடிக்கல, நடவடிக்கைகள் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்த விஷயம்லாம் இப்போ சரியாகக்கூடிய காலகட்டம்.
அப்போ ஒற்றுமையா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. பிரிந்தவர்கள் ஒன்று சில கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது இருந்ததுனால கணவன் மனைவிலாம் சில பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம பிரிஞ்சு சென்று பிரிந்து வாழக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்தது. இதெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. பேச்சுவார்த்தை மூலமா சரி செஞ்சுக்கலாம். சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயமா ஏற்பட போகுது. சரி, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்னு பார்க்க போறோம். முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம் தான். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம், திருமண யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நினைச்சது நடக்கிறது, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறது, நம்ம எப்பவோ செஞ்சு வச்ச புண்ணிய பலன்கள்லாம் இப்போ நடக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், வெளிநாடு வெளியூர் பயணங்கள், வேலைக்காக தொழிலுக்காக வியாபாரத்துக்காக போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா நடக்கிறதுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியத்துல சிறிது கவனம் மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் உங்க தொழிலில் ஒரு நல்ல வருமானத்தை இந்த சுக்கிர பகவான் ராகுவும் சேர்ந்து இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகுது. அப்ப நல்ல வருமானம் அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான். அடுத்து ரேவதி நட்சத்திரம், ஆமா, புத்திசாலித்தனத்தால சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. இன்னொன்று இது நல்ல வருமானத்தை தரக்கூடிய காலகட்டமா இருக்குது. ஆமா, நம்ம எப்படின்னா பேசியே சம்பாதிக்கக்கூடிய திறன் உடையவங்களா இருக்கிறோம். அப்ப என்னன்னா நீங்க ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல வருமானம் வரும். அது இல்லைன்னாக்க நீங்க பாத்தீங்கன்னா கமிஷன் தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கமிஷன் ஏஜென்ட்டுகளாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுக்கு, மார்க்கெட்டிங் சேல்ஸ் இது மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பதவி உயர்வு புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தன்னோட ஐடியாஸ் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட ஓவராலா இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு பொருளாதார உயர்வையும் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும், மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டத்தை நல்ல சூழ்நிலையும் அமைச்சு தருது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பல்வேறு முயற்சிகள்ல நீங்க வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும். முதல் முறையா சேனலை பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.